சார் நான் என் வேலையை கரெக்டாக தான் சார் பண்றேன், ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஆனா சம்பந்தமே இல்லாம என் பேர்ல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னா கூட என் பேர்ல பழி போடக்கூடிய உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தை நான் எப்படி கையாள்வது? யாராவது என்னை பற்றி குறை சொன்னால் நான் எப்படி கையாள்வதுன்னு கேட்டா அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த கழுகு இருக்குல்ல, இந்த கழுகு மேல காக்கா ஏறி நின்று கழுவோட சண்டை போடுமாங்க. கழுவோட தலையை போய் காக்கா கொத்திக்கிட்டு இருக்குமா. ஆனா இந்த கழுகு மறுபடியும் காக்காயோட சண்டை போடாது. மாறா என்ன தெரியுமா பண்ணும்? தான் உயரத்தை கூட்டிக் கொண்டே போகும். ஒரு கட்டத்துல இந்த காக்காயால மூச்சு விட முடியாது, மேலிருந்து கழுகை விட்டு தானாக இறங்கிடும். இந்த காக்காயை போல் நம்மை தேவையில்லாமல் துன்புறுத்துவர்களுக்கு பதில் என்ன தெரியுமா? மீண்டும் அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்க கூடாது, நம் உயரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கழுகு காட்டுகிறது. இதைத்தான் பாரத கதைகள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு தீர்வு இருக்கு. அப்படியாக உங்கள் மீது குறை சொல்பவர்களை, உங்களை பற்றி புரணி பேசுபவர்களை, உங்கள் மீது பழி போடுபவர்களை எப்படி சமாளிப்பதுன்னு கேட்டா கிருஷ்ணருக்கே இந்த நிலைமை வந்திருக்கு சார். சம்பந்தம் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிருஷ்ணர் மேலேயே பழி போட்டிருக்காங்க. அந்த பழியை இந்த கிருஷ்ணர் எப்படி தீர்த்தார், அந்த சூத்திரதாரி அதை எப்படி கையாண்டார் என்கிற ஒரு அற்புதமான பாரத கதை தான் இந்த காணொளி. முழுவதுமாக பாருங்க. ஆயர் குலம் என்று சொல்லக்கூடிய யாதவ குலம், கிருஷ்ணருடைய குலம். இந்த ஆடு மாடுகளை எல்லாம் மாடுகளை வைத்து மேய்க்கக்கூடிய அல்லது மாடுகளை வைத்து பராமரிக்கக்கூடிய ஆயர் குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான யாதர் குலத்தினுடைய தலைவராக வசுதேவர் இருக்கார். இப்ப அவருக்கு பலராமர், கிருஷ்ணர் என்ற 2 மகன்கள். இப்ப வசுதேவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நாடான துவாரகை நாட்டுல அத்தனை பேரையும் அழைக்கிறார். இந்த யாதவர் குலத்தை சேர்ந்த அத்தனை அரசர்களையும் அங்க அழைக்கிறார். இந்த அரசர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த யாதவர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், யாதவர்களினுடைய குலம் வளர வேண்டும் என்றால் இந்த யாதவர்களுக்கென்று ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவன் கிருஷ்ணராகவோ பலராமராகவோ தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காகவும் அத்தனை அரசர்களினுடைய ஒப்புதலை பெறுவதற்காகவும் இந்த பெரும் கூட்டத்தை, யாதவர்களினுடைய பெரும் கூட்டத்தை வசுதேவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. பல நாட்டு அரசர்கள் வராங்க, எங்கிருந்தெல்லாமோ அரசர்கள் வராங்க. ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் பெரிய பரிசு பொருட்கள் எடுத்துட்டு வராங்க. அந்த யாதவர் கூட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அரசனாக சத்யாஜித்ரன் என்கிற அரசன் வரார். அவர் வரும்போதே அத்தனை பேரினுடைய கண்களும் 2 விஷயத்துல இருந்தது. ஒண்ணு, அவருடைய மகளான சத்யபாமா, மிகப்பெரிய வீராங்கனை, மிகப்பெரிய படிப்பினை பெற்றவர், அப்படிப்பட்ட அழகு பெற்றவங்க. நல்ல அழகு, வீரம், படிப்பு, அறிவுன்னு சத்யபாமா ஒரு பெண்ணிற்கான அல்லது ஒரு அரசிக்கான, இளவரசிக்கான அத்தனை லட்சணங்களோடு இருக்கக்கூடிய சத்யபாமா. 2வது என்ன தெரியுமா? அந்த சத்யாஜித்ரன் தன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மணி பேரு சியமந்தக மணின்னு பேரு. அவர் சத்யாஜித்ரன் நடந்து வரும்போதே அந்த மணியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது அந்த அறை முழுவதுமாக பரவுது. ஒரு மிகப்பெரிய வைரமாக, மிகப்பெரிய வைடூரியமாக, அந்த வைடூரியங்களுக்கெல்லாம் ஒரு 10 மடங்கு ஒளி வீசக்கூடிய ஒரு கல்லாக இருந்து அப்படி இருக்கும். ஒரு கை அளவிற்கு, ஒரு பெரும் கை அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல்லாக இருந்தால் சியமந்தக கல் என்ற அந்த கல்லை சொன்னாங்க. இந்த கல் எப்படி கிடைத்ததுன்னா, இவங்க யாதவ குலத்திலிருந்து அந்த சத்யாஜித்ரனுடைய குலத்தினர் சூரியனை நோக்கி தவம் இருந்ததாகவும் சூரிய பகவான் அவர்களுக்கு அருள் பாவித்து அந்த சியமந்தக கல்லை கொடுத்தாராம். இந்த சியமந்தக கல்லை எந்த குடும்பத்தினர் வைத்திருக்கிறார்களோ அல்லது எந்த அரசர்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாட்டுல நம்ம அந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, இயற்கை பேரிடர், இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே வந்துடாது, செல்வம் பெருகும். இப்படியான நம்பிக்கை இருக்கு. சியமந்தக கல்லை யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் எந்த இடத்துலயும் தலைவர்களாக இருப்பாங்க. இயற்கை அவர்களுக்கு உதவி செய்யும். அவங்க நாட்டுல செல்வம் பெருகும், அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், அவங்க நாட்டுல ஆரோக்கியம் இருக்கும். அதை அணிந்திருக்கக்கூடியவங்க எப்பயுமே தலைவனாக இருப்பாங்க. இப்படியான இந்த சியமந்தகலுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியமும் அவ்வளவு பெரிய அற்புதமும் இருந்திருக்கு. அந்த சியமந்தகலுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்திருக்கு. இந்த கல்லை அத்தனை பேரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இவர் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகவே அந்த கல்லை வெளியே எடுத்து போட்டு வந்திருக்காரு. நாங்க சூரியனிடமிருந்து வரம் பெற்றவர்கள்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக வர்றாரு. இப்ப வசுதேவர் பேசுறாரு, இந்த யாதவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த யாதவ குலத்தினுடைய தலைவராக பலராமன் இருப்பார், ஒருங்கிணைப்பாளராக கிருஷ்ணர் இருப்பார். இப்படியாக அவங்க சொல்லிட்டே வராங்க. இந்த இடத்துல சத்யபாமா
அத்தனை பேருக்கும் வந்தவங்களுக்குலாம் விருந்தினர்களுக்கு உபசரிப்பாங்கல்ல, இப்படி சத்யபாமா எல்லாருக்குமான பானகம் பருகிறதுக்கான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தோழிகள் எல்லாம் கேட்கிறாங்க, இத்தனை நாட்டு அரசர்கள் வந்திருக்காங்க, இத்தனை நாட்டு ராஜாக்கள் இருக்காங்க, உனக்கு யாரை பிடித்திருக்கிறது, நீ இதை யாரை திருமணம் செய்து கொள்ள போற? இப்ப சத்யபாமா எதுவுமே பேசல, வெட்கத்தோட உள்ள ஓடிடுறாங்க. எல்லோருக்குமே தெரியும் சத்யபாமா கிருஷ்ணரைத்தான் காதலித்துக் கொண்டிருக்கிறாள்னு. எல்லோருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கும் சத்யபாமா மீது ஒரு காதல் இருக்கிறதுன்னு. இது அந்த யாதவ குலத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கு. இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட இவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு மனதளவில் ஒரு காதல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த காதல் எல்லோருக்கும் தெரியப்பட்ட காதலாகவும் இருந்திருக்கிறதுன்றதான் இன்னொரு பெரிய ஆச்சரியம். சத்யபாமா கிருஷ்ணரைத்தான் திருமணம் செய்து கொள்ள போகிறாள், அவருக்கு அவளைத்தான் பிடித்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பலராமர் அந்த சபையில் ஒரு பெரும் விஷயத்தை சொல்கிறார். இதற்கு தலைவனாக நான் இருக்க போகிறேன், பலராமர் இருக்க போகிறார், யாதவர் குலத்தினுடைய தலைவனாக பலராமர் இருக்க போகிறார் என்று வசுதேவர் சொன்னபோது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள், ஒருவரை தவிர. யாருன்னா வேற யாரும் இல்ல, சத்யாஜித்ரன் மட்டும்தான். அந்த சியமந்தக கல் அணிந்த சத்யபாமாவினுடைய தந்தையான சத்யாஜித்ரன் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒருவரை தலைவனாக ஒப்புக்கொண்டால் தன்னிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருட்களை அந்த தலைவனுக்கு பரிசாக தரணும். நம்ம கிட்ட என்ன சிறந்ததா இருக்கோ அதை தான் தலைவர்களுக்கு பரிசா கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம், நமக்கு எது வேண்டாத பொருளோ அதை கொண்டு போய் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, நமக்கு எது பயன்படாத பொருளோ அதை கொண்டு போய் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒருத்தரை தலைவனாக ஏற்றுக்கொண்டால், தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டால் தன்னையே அவரிடம் ஒப்படைக்கணும். தன்னிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருளையே ஒப்படைக்கணும். சத்யாஜித்ரனிடம் இருக்கக்கூடிய பெரிய பொருள் என்ன? அவருடைய சியமந்தகக்கல். இப்ப பலராமரை தலைவனாக ஏற்றுக்கொண்டால் இந்த சியமந்த கல்லை அவர்களிடம் கொடுத்து விட வேண்டும்ன்ற ஒரு பெரிய காரணத்திற்காக இவர் ஒத்துக்க மாட்டார். சத்யாஜித்ரன் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றார். அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதோடு இல்லாம, நானும் என்னை சார்ந்தவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னுடைய சகாக்களும் இந்த சபையை விட்டு வெளியேறோம். இப்ப இந்த சட்டசபையெல்லாம் வெளியேறாங்கல்ல, அப்படி நானும் என்னை சார்ந்தவர்களும் நாங்கள் இந்த சபையை விட்டு வெளியேறுகிறோம்னு சத்யாஜித்ரன் வெளியேற போறார். அப்போ அங்க இருந்த மற்ற பெரியவர்கள் சொல்றாங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் தலைவன் தேர்ந்தெடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னுடைய மகளான சத்யபாமாவிற்கு கிருஷ்ணனை பிடித்திருக்கிறது. அந்த காலத்துல பெண்களுக்கு அவ்வளவு பெரிய உரிமையும் கொடுத்திருக்காங்க. சத்யபாமாவை நிப்பாட்டி வச்சு கேட்கிறாங்க, உனக்கு கிருஷ்ணனை பிடித்திருக்கிறதுன்னு தெரியும், கிருஷ்ணருக்கும் உன்னை பிடித்திருக்குன்னு தெரியும், இந்த நேரத்தில் உன் தந்தையா கிருஷ்ணனா என்று முடிவெடு, நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கிறோம்னு அத்தனை பேர் இருக்காங்க. சத்யபாமா நான் கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்வேன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் சார். ஆனா சத்யபாமா என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு கிருஷ்ணரை பிடித்திருக்கிறது என்பது உண்மை, அவருக்கும் என்னை பிடித்திருக்கிறது என்பது உண்மை, ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உரிய முறையில் நீங்கள் என் தந்தையிடம் பேசி கன்னியா சுலுக்கம்னா அந்த காலத்துல பெண்களுக்கு தான் வரதட்சணை கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கு தான் பெரும் பொருள் கொடுத்திருக்காங்க. பெண்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு பெண்களுக்கு பரிசு கொடுத்து அழைத்து வருவாங்களாம். இந்த கன்னியா சுலுக்கம் குறித்து முறைப்படி என் தந்தையின் அனுமதி பெற்று நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு சொல்லி சத்யபாமா கிளம்பி போறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தாண்டி பெண்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய தீர்க்கமான எண்ணத்தோடு இருந்திருக்கிறார்கள்ன்றதை இந்த இடம் நமக்கு காட்டுது. சத்யாஜித்ரன் அந்த சியமந்த கல்லோட தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். கொஞ்ச நாள் ஆகுது. அவருடைய தம்பி பிரசன்னு பேரு, சத்யாஜித்ரனுடைய தம்பி பிரசன். எப்பயுமே சார் நம்ம யாரு மேல ரொம்ப அன்பு வைக்கிறோமோ அவன் தான் சார் நமக்கு துரோகியாவே இருப்பான். நீங்க இந்த கிரிக்கெட்ல பாருங்களேன், இந்த 11 ஃபீல்டரால நம்ம அவுட் ஆவோமா அல்லது இந்த பவுலரால நம்ம அவுட் ஆவோமானா கிடையவே கிடையாது. நம்ம கூட ஒருத்தர் வந்திருப்பான் ரன்னர்னு, இப்படி ஓடி வர்ற மாதிரி அப்படி ஓடி போயிடுவான், நம்ம அவுட் ஆயிடுவோம். ஏன்னா உன்னை நம்பி தானடா நான் வந்தேன்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி இந்த சத்யாஜித்ரனுடைய கூட இருந்தா சார் அவருடைய தம்பி பிரசன்னு பேரு. அவருக்கு இவன் மேல அவ்வளவு பொறாம, சத்யாஜித்ரன் மேல பொறாம. இவருக்கு இந்த சியமந்த கல் கிடைச்சிச்சே, அப்புறம் இவருடைய வாரிசுகளுக்கு தானே போகும், நம்ம வாரிசுகளுக்கு வரவே வராதே. ஆனா இந்த சத்யாஜித்ரனுக்கு தெரியவே தெரியாது சார். தான் தம்பி மேல அவ்வளவு பிரியமா இருப்பார், தம்பி என்ன கேட்டாலும் கொடுப்பார், தம்பி மேல அவ்வளவு பிரியம். இன்னும் சொல்லட்டுமா, தான் போட்டு நகர்வலம் போக மாட்டார் சார், இந்த கல்லை அவர் போட்டு நகர்வலம் போக மாட்டார், தம்பி கழுத்துல மாட்டி விட்டு நகர்வலம் போக சொல்லுவார். இந்த பிரசன்னன் என்ன பண்றாரு, அந்த சியமந்த கல்லை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த மணியை மாட்டிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போறவருக்கு எதுக்கு சார் அந்த கல்லு?
மாட்டிட்டு போறாரு. எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம கிட்டதான் இருக்குன்னு காட்டணும். அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, வேட்டைக்கு போறப்ப இந்த கல் நம்ம கிட்ட இருந்தா மற்ற விலங்குகள் தாக்காது அப்படின்னு நினைச்சு அந்த சீமந்த கல்லை கழுத்தில் மாட்டிக்கொண்டு சத்யாஜித்தனுடைய தம்பி பிரசன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு போறார். போன மனுஷன் 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, வரவே இல்லை. இந்த பிரசன்னன் என்ன ஆனாருன்னே தெரியல. சுத்தி முத்தி 1 வாரம் ஆகுது. இப்பதான் சத்யாஜித்ரன் தன்னுடைய சக படை வீரர்களை அனுப்பி தம்பி என்ன ஆனாருன்னு பார்த்துட்டு வாங்க பான்றாங்க. அவங்களும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. காட்டுல ஒரு வேட்டைக்கு ஆட போன இடங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு இடத்துலயும் அவரை காணோம். மனிதர்கள் நுழைய முடியாத அல்லது அந்த காடுகள், அடர்ந்த காடுகள் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரும் குகை இருக்கு. அந்த குகை வாசல்ல பார்க்கவே முடியாத ஒரு கோலத்துல, அந்த உடலை பார்த்தே தீர முடியாத ஒரு கோலத்துல நெகங்கள்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு கொடூரமான முறையில் அந்த பிரசன்னன் இறந்து கிடக்காரு. அவரை அழைச்சிட்டு வர்றாங்க, அந்த உடலை எடுத்துட்டு வர்றாங்க. அவருக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் முடியுது. 2-3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பியை இறந்த ஒரு சோகம், தம்பி இறந்த சோகம், எல்லாத்தையும் இழந்த ஒரு சோகத்துல சத்யாஜித்ரனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியாம இருக்கு. வேட்டைக்கு போனவன் இப்படி ஆயிட்டன், ஒரு சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டிருக்காரு அவருடைய தம்பி. இப்படி ஒரு சூழ்நிலை 3 நாள். 4வது நாள் தான் அவருக்கு அது தோணிருக்கு, இவன் கழுத்துல அந்த சீமந்த கல்லை போட்டுட்டு போனானே, அந்த கல் என்ன ஆச்சு? சிங்கம் எடுத்துட்டு போயிடுச்சா, அல்லது இவனை தூக்கிட்டு வந்த அந்த உடலை தூக்கிட்டு வந்தாங்களே அந்த சிப்பாய்கள் எடுத்துக்கொண்டார்களா, யாரு இந்த கல்லை எடுத்திருப்பாங்க, இல்ல கீழே ஏதாவது காட்டுல விழுந்துருச்சான்னு மறுபடியும் இந்த சீமந்த கல்லை தேடுறதுக்காக ஒரு படையை காட்டுக்கு அனுப்புறாரு. அவங்க எல்லா இடங்கள்லயும் போய் இந்த கல்லை தேடுறாங்க. அந்த சீமந்த கல் கிடைக்கவே இல்லை. அது அவ்வளவு ஒளி பொருந்திய கல், எந்த இடத்துல இருந்தாலும் வெளியே தெரியக்கூடிய கல். அந்த கல் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. தேடு 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 1 மாதத்துக்கு பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம வேடுவர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க தம்பியை பார்த்தோம், அவர் படை வீரர்களோட தனியா ஒரு பக்கம் காட்டுக்கு போயிட்டாரு. அவர் கழுத்துலதான் இந்த மணியை போட்டிருந்தாரு. அவர் தனியா அந்த காட்டுக்குள்ள போகும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு சிங்கத்தோட போய் சண்டை போட்டாரு. அந்த சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டார். இதை நாங்க பார்த்தோம்னு ஒரு கிராமத்தினர் சொல்றாங்க. நீங்க யாருன்னு இவர் கேட்கிறாரு. நாங்கள் கிருஷ்ணரால் இந்த இடங்களை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அந்த காலத்துல ஒற்றர்கள் இருப்பாங்க, செய்தி கொண்டு வர்றவங்க இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தனிப்படையினரை தலைவர்கள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த தலைவர்களுக்கான ஒரு டீம் அந்த நாட்டுல இருக்கும். அந்த டீம் அங்க என்ன நடக்குதுன்னு கேதர் பண்ணி சொல்லுவாங்க. இங்க இது நடந்துருச்சுங்க, இது நடந்துருக்குதுங்கன்னு. இதை பார்ப்பதற்காகவே ஒரு டீமை வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட ஒரு குழுவினர் நாங்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்பதான் சத்யாஜித்ரன் என்ன தெரியுமா பண்றாரு, இந்த சீமந்த கல்லை அவர்கள் என்னிடமிருந்து வாங்க முடியாமல் இந்த கிருஷ்ணன் தான் சீமந்த கல்லை திருடி விட்டான். இப்படியான ஒருவரை குழுவை அமைத்து, இப்படியாக இன்னும் 2 வைத்து என்னுடைய தம்பியை கொன்று அந்த சீமந்த கல்லை கிருஷ்ணன் திருடி விட்டான்னு ஒரு பெரிய பழியை தூக்கி கிருஷ்ணன் மேல போட்டுறாங்க சார். பெரிய பழி, சீமந்த கல்லை கிருஷ்ணன் திருடிட்டான். இப்ப அந்த சபையை சம்பித்து போய் நிக்கிறாங்க. அங்க ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்கிறது, அது நடந்திருக்காது, அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு குரல் சத்தமாக கேட்கிறது. ஒரு மிக எழுச்சியாக கேட்கிறது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, சத்யபாமா எழுந்து ஒரு பெரும் குரல் கொடுக்கிறார். என்னுடைய கிருஷ்ணர் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டாரு, என்னுடைய கிருஷ்ணன் அப்படிப்பட்டவன் கிடையவே கிடையாது, என்னுடைய கிருஷ்ணன் திருடனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சண்டை போட்டாவது அதை எடுத்திருப்பானே தவிர சூழ்ச்சி செய்து எடுப்பவன் என்னுடைய கிருஷ்ணன் இல்லை, அவன் தன்னுடைய பழியை தீர்க்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த சீமந்த கல் கிடைக்கும் வரையும், கிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய பழி போகும் வரையும் நான் உணவருந்த போவதில்லைன்னு சத்யபாமா நீரும் உணவையும் தவிர்த்து விரதத்துக்கு போயிடுறாங்க. உண்ணாவிரதம் இருக்க போறாங்க. முதலாக பாரதத்தில் இந்த உண்ணாவிரதம் காட்டப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தீரும் வரை நான் சாப்பிடவே மாட்டேன், என்னுடைய காதலனான கிருஷ்ணர் மீது நீங்கள் இவ்வளவு பெரிய பழியை போடுறீங்க, இந்த பழி போகும் வரை நான் சாப்பிட மாட்டேன்னு இவங்க அன்னாகாரம் இல்லாமல் இருக்காங்க. இந்த செய்தி கிருஷ்ணருடைய காதுகளுக்கு போகிறது. சத்யபாமா இந்த காரணத்திற்காக சாப்பிடாமல் இருக்கிறார். தன்னுடைய காதலிக்காகவும் தன் மீது விழுந்த பழிக்காகவும் கிருஷ்ணர் இந்த பழியை விட தன் காதலி சாப்பிடாமல் இருக்கிறார்களே என்றதான் அவர் அவர் அந்த காடு முழுவதுமாக தேடுறார். அந்த பிரசன்னன் இறந்து போன இடத்தை போய் பார்க்கிறார். தேடி 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 அந்த சீமந்த கல் அவர் கண்ணிலையும் படவே இல்லை. மனிதர்களே நுழைய முடியாத ஒரு இடத்துக்குள் போறாரு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தேடி 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 மனிதர்களே நுழைய முடியாத ஒரு இடத்துக்குள்ள கிருஷ்ணர் உள்ள நுழைந்து பார்த்தால் அங்கு ஒரு பெரும் கரடி கூட்டம் இருக்கிறது. கரடினா நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண கரடிகள் இல்லை, வானத்துக்கும் பூமிக்குமான கரடிகள். ஒரு மரம் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய
ஒரு கரடி கூட்டம் அங்க இருக்கிறது. அந்த கரடி கூட்டத்தில் ஒரு சின்ன கரடி இந்த சீயமந்தக கல்லை வைத்து விளையாடி கொண்டு போய் அந்த கரடி கூட்டத்துக்குள் நுழைந்த உடனே அத்தனை கரடிகளும் வந்து நிற்கிறாங்க. இவர் ஒவ்வொரு கரடியாக தள்ளி விட்டு அல்லது இவருடைய பலத்தின் மூலமாக அந்த சீயமந்தக கல்லை எடுக்க போறார். அப்போ ஒரு மிகப்பெரிய கரடியினுடைய கை இவர் தோலை பிடிக்கிறது. இவர் திரும்பி பார்க்கிறார். யாருன்னு பார்த்தா அந்த கரடி இவரோடு மல்லுக்கு நிற்கிறது. மீண்டும் இவரும் அந்த கரடியோடு மல்லுக்கு நிற்கிறார். அந்த கரடிக்கும் இவருக்கும் ஒரு பெரும் மல்யுத்தம் நடக்கிறது. இறுதியில் அந்த கரடியை வீழ்த்தி விட்டு கிருஷ்ணர் ஜெயித்து நிற்கிறார். அந்த கரடியினுடைய தலைவன், அவர் பெயர் ஜாம்பவான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா? அந்த சண்டை போட்ட அந்த கரடியினுடைய பெயர் ஜாம்பவான். அவர் தான் அந்த கரடி கூட்டத்தினுடைய தலைவர். அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், ராமாயண காலத்துல இந்த ஜாம்பவான்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம்ல, ராமாயண காலத்துல ராமருக்கு உதவி பண்ணவர் ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், என்னை இந்த உலகத்திலேயே வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி என்னுடைய தலைவனான ராமனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. என்னை வீழ்த்திருக்கிறாய் என்றால் நீ என் ராமனினுடைய வடிவமாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை நான் ராமனாகவே தரிசிக்கிறேன்னு ஜாம்பவான் கிருஷ்ணரை வணங்குகிறார். அந்த கிருஷ்ணருக்கு பரிசாக அந்த சீயமந்தக கல்லை கொடுக்கிறார். இவர் இந்த சீயமந்தக கல்லோடு ஜாம்பவானும் அவருடைய சகாக்களையும் அழைத்து கொண்டு சத்யாஜித்திரன் இருக்கக்கூடிய நாட்டிற்கு செல்கிறார். சத்யபாமாவை பார்க்கிறார். நடந்த விஷயங்களை சொல்கிறார். கன்யா சுருக்கமாக, அதாவது அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக இந்த சீயமந்தக கல்லை கொடுத்து விட்டு தன் பழியையும் தீர்த்து விட்டு உங்கள் மகளான சத்யபாமாவை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பவும் அவருடைய ஆணவம் போல சார், சத்யாஜித்திரனுடைய அந்த ஈகோ போகல. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல, இப்பயும் ஒரு மனிதனுக்கு அந்த ஈகோ போனல, அவருக்கு போல. அவர் உடனே என்ன தெரியுமா கேட்கிறாரு, நீங்க வந்து சொன்னா போதுமா, உங்க அப்பா வரவே நான் மான்றேன், உங்களுடைய அப்பா வர வேணாமா, உங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டாதான் நான் தருவேன். உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் ஜாம்பவான் இருக்கிறார். ஜாம்பவான் எத்தனை யுகங்களை பார்த்தவன், சிரஞ்சீவி, ராமாயண காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் ஜாம்பவான் இருக்கிறார். அவர் என் தந்தையாக உங்களிடம் பெண்ணை கேட்பார்னு சொல்லி இந்த கன்யாசுலுக்கம் பண்ணி அவங்க சத்யபாமாவிற்கும் கிருஷ்ணருக்கும் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது என்று மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை நமக்கு காட்டுகிறது. நம் மீது ஒரு பழி விடும்போது, நம் மீது ஒரு குற்றம் வரும்போது, நம் மீது யாரோ ஒருவர் புரணி சொல்லும் போது 2 விஷயங்கள், நம் பழியை நாம் துடைக்க வேண்டும் என்கிற காரணம் அங்கு இருக்கிறதா என்பதை நாம சிந்திக்க வேண்டும். இப்ப சத்யபாமா இவருக்காக உண்ணாவிரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் தன் மீது விழுந்த பழியை துடைப்பதற்காகவும் கிருஷ்ணர் எடுத்துக்கொண்ட முயற்சி. அதை தாண்டி நாம் ஒரு செயல் செய்யும் போது நமக்கு 1000 தடைகள் வரும். அதை மன உறுதி கொண்டு நாம் சந்தித்தாக வேண்டும். அதை சந்திக்கும் போது நமக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த சீயமந்தக கல்லின் கதையின் மூலமாக மகாபாரதம் நம்ம காட்டுகிறது. நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு சீயமந்தக கல் நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுதான் இந்த நாள். இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வைரக்கல். இதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது இழக்கிறோமா என்பதும் நம் கைகள் தான் இருக்கிறது. நம் மீது பழி விழுந்தால் பயப்படாதீர்கள், சந்திப்போம். நன்றி.